கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆயுஷின் வருஷங்கள் மிகுதியாக அநேக உணவு முறைகளை நாம் உட்கொள்வது வழக்கம். நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு சில உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள நாம் விரும்புவது வழக்கம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்திலே நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், என் மகனை கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும் என்று சொல்லி வேதத்திலே கர்த்தர் நமக்கு ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாவதற்கு ஒரு கிருபையுள்ள வழியை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள். அவருடைய வார்த்தையை இன்றி அநேகர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. சில வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கையாள பிரயாசப்பட விரும்புகிறார்கள். ஆனால் சில வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றே ஒரு தீர்மானத்தை எடுங்கள். கர்த்தர் உங்கள் ஆயுஷின் வருஷங்களை விருத்தியாக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆயுஷின் வருஷங்கள் மிகுதியாக கர்த்தர் நீர் கொடுத்த கிருபையின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அதன்படி நடக்க பிள்ளைகளுக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.